சட்டமன்றத்திலே அமைச்சராக பதில் சொல்வதை நாங்கள் ரசித்தது உண்டு. பல பேரை நாங்கள் ஏமாற்றியது உண்டு. ஆனால் பெஞ்சமினை ஏமாற்ற முடியாது. அவ்வளவு தெளிவாக இப்படிப்பட்ட உழைப்புக்கும் அனுபவத்துக்கும் சொந்தக்காரராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் பெஞ்சமின் அவர்கள் கழகத்தை நோக்கி வந்திருப்பது உங்களை எல்லாம் விட நான் அதிகமான அளவுக்கு மகிழ்ச்சி அடைந்துட்டு இருக்கேன். அவர் மட்டுமல்ல, அவரோடு சேர்ந்து இன்று அவர் ஏற்கனவே அண்ணா அறிவாலயத்தில் வந்து முறையோடு உறுப்பினர் பதிவு செஞ்சு என்னை போன்ற நம்முடைய முன்னோடிகள் முன்னிலையில் வந்து சேர்ந்திருந்தாலும் இன்றைக்கு இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தோழர்களை, தாய்மார்களை, சகோதரர்களை, சகோதரிகளை, இளைஞர்களை எல்லாம் ஒன்று திரட்டி கழகத்தில் இணையக்கூடிய நிகழ்ச்சியாக ஒரு மாபெரும் விழாவாக இந்த வட்டாரத்துடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாற்றிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இதை நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக நான் மீண்டும் மீண்டும் தலைமை கழகத்தின் சார்பில், ஏன் இந்த மாவட்ட கழகத்தின் சார்பில் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் பெஞ்சமின் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பொதுவா ஒரு தேர்தல் முடிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? தேர்தல் முடிஞ்ச உடனே வெற்றி பெற்ற இயக்கத்தை நோக்கி நிறைய பேர் போய் சேர்ந்துருவாங்க. எதிர்கட்சியிலிருந்து விலகி ஆளுங்கட்சிக்கு தான் நிறைய பேர் போய் சேருவாங்க. ஆனா இங்க என்னன்னா, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கழகத்தில் வந்து நீங்க சேர்ந்திருக்கிறீங்கன்னா நீங்கள் பதவிக்காக அல்ல, பவுசுக்காக அல்ல, பொறுப்புக்காக அல்ல, நீங்க எல்லாரும் கொள்கை தான் முக்கியம் என்ற உணர்வோடு வந்து சேர்ந்திருக்கீங்க. அதுதான் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம், உண்மையிலே பெருமைப்பட வேண்டிய விஷயம். திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையாக இருந்தாதான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும்னு நம்பி இந்த இயக்கத்தை வந்து சேர்ந்திருக்கிறீங்க. கடந்த 5 வருஷமா எந்த துறை எடுத்து பார்த்தாலும் இதுவரை தமிழகம் கண்டிராத வளர்ச்சியை நம்முடைய தமிழ்நாடு பார்த்துச்சு. இந்தியாவிலே 2வது பெரிய பொருளாதாரம் உள்ள மாநிலமா தமிழ்நாட்டை நாம உயர்த்தணும். தினமும் ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லத்தக்க வகையில திட்டங்களை உருவாக்கணும். எல்லா தரப்பு மக்களையும் நாம கவரக்கூடிய வகையில திட்டங்களை தீட்டணும். திட்டங்களும் மக்கள் போய் சேர்ந்துச்சு. நம்ம ஆட்சி மேல இருந்த நம்பிக்கையில தான் தமிழ்நாட்டை நோக்கி பல்வேறு மாநிலங்களிலிருந்து, பல்வேறு நாடுகளிலிருந்து, உலக அளவில் மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாம் வந்துச்சு, நமக்கு வந்து சேர்ந்துச்சு. தொழில் தொடங்கினாங்க. தொழில் தொடங்கினது மட்டுமல்ல, எல்லா மாவட்டங்களையும் வேலை வாய்ப்புகள் பெருகிச்சு. அண்டை மாநிலங்களை ஆட்சி செய்யக்கூடிய அரசியல் ரீதியா நமக்கு எதிரணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட இதை வெளிப்படையா பார்த்துட்டு பாராட்டாங்க. சில பேர் பொறாமப்பட்டாங்க.